அவங்க கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிருக்காங்க. அந்த 10 ஆண்டுகள்ல ஏதாவது ஒண்ணு அவங்க செஞ்சத நம்ம சொல்லி அவங்க ஓட்டு கேட்க முடியுமா? நேராக தேர்தலை சந்தித்து ஆட்சிக்கு வரவில்லை. பின்வாசல் வழியாக அடுத்த அடுத்த கட்சியினுடைய ஆட்சியை கவிழ்த்து பேரம் பேசி, குதிரை பேரம் பேசி அதுக்கப்புறம் தான் ஆட்சிக்கு வராங்க. மோடி அரசாங்கத்தினுடைய உண்மையான முகத்தை இந்த 10 வருஷத்துல மக்கள் பார்த்துட்டாங்க. வரக்கூடிய காங்கிரஸ் ஆட்சி அமையுது அப்படின்னாலும் காங்கிரஸ் இந்த வேலைகள்லாம் செய்யாதா, செய்யாமல் இருக்குங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? மக்களுக்கு விரோதமா இருக்கின்ற அனைத்தையுமே எங்களுடைய காங்கிரஸ் கட்சி திரும்ப பெறும். அந்த மக்கள் விரோதம்னா நீங்க என்னென்ன சொல்றீங்க? வரவேற்று நிகழ்ச்சிக்குள் சொல்லுவோம். வணக்கம். வணக்கம். தேர்தல் நெருக்கமாக வந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு மாதங்கள்ல தேர்தல் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஒரு பக்கம் கருத்து கணிப்புகள் இதெல்லாம் ஒரு பக்கம் வந்தாலும் காங்கிரஸ் வரக்கூடிய தேர்தலை எதிர்கொள்றதுல என்ன மாதிரியான பிளான், என்ன மாதிரியான திட்டங்கள் வச்சிருக்கீங்க? இப்போ பாத்தீங்கன்னா காங்கிரஸ் நாங்க முன்னாடி இருந்து எலெக்ஷனுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கோம். எங்களுடைய தலைவர் அவர்கள் ஒரு யாத்திரை, நியாய யாத்திரை மேற்கொண்டுட்டு இருக்காரு. அதாவது ஒரு குடும்பத்தில் இருக்க ஒருவருக்கும், ஒரு இளைஞர்களுக்கும், ஒவ்வொரு மகளிருக்கும், ஒவ்வொரு விவசாயிக்கும் ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைத்து நாங்க ஒரு யாத்திரை எங்க தலைவர் நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த யாத்திரையும் அவங்க கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிருக்காங்க. அந்த 10 ஆண்டுகள்ல ஏதாவது ஒண்ணு அவங்க செஞ்சதை நம்ம சொல்லி அவங்க ஓட்டு கேட்க முடியுமா? மோடி அரசாங்கத்தினுடைய உண்மையான முகத்தை இந்த 10 வருஷத்துல மக்கள் பார்த்துட்டாங்க. இது மோடியோடைய தவறுகளையும் தாண்டி காங்கிரஸின் மீதும் எங்களுடைய தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் மீதும் மக்கள் எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க கடந்த ஆண்டு எங்களுடைய தலைவருடைய இந்திய ஒற்றுமை பயணத்திலையும் பார்த்திருப்பீங்க. அதே போல இப்ப நடக்கக்கூடிய நியாய யாத்திரையிலையும் பார்த்திருப்பீங்க. சோ மக்கள் காங்கிரஸின் மீது மிகுந்த நம்பிக்கையுடனும் காங்கிரஸும் மிகுந்த புத்துணர்ச்சியுடன் திருப்பி நம்ம ஆட்சிக்கு வருவோம், மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு புத்துணர்ச்சியோடும் காங்கிரஸ் மக்கள் காங்கிரஸை நம்புறாங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. இப்ப இந்த தேர்தல்ல முக்கியமாக பாரதிய ஜனதாவினுடைய இந்த 10 ஆண்டு கால அரசியல்ல இந்த விஷயத்த நாங்க மெயின் பண்ணி கொண்டு போறோம் அப்படின்னா உங்களுடைய பரப்புரைகளை எது முதன்மையாக இருக்கு? அவங்க கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிருக்காங்க. அந்த 10 ஆண்டுகள்ல ஏதாவது ஒண்ணு அவங்க செஞ்சதை நம்ம சொல்லி அவங்க ஓட்டு கேட்க முடியுமா? எதுவுமே இல்லையா? எதுவுமே இல்ல. அப்படி அவங்க என்னத்தை சொல்லி அவங்க ஓட்டு கேட்க முடியும்? நாங்க ஜிஎஸ்டி கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்களா? ஜிஎஸ்டி கொண்டு வந்தனால இப்ப போய் திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர்ல பாருங்க எத்தனை எம்எஸ்எம்இ தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி எம்எஸ்எம்இ லோன் எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற கணக்கு எடுத்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அதே போல கேஸோடைய காங்கிரஸ் ஆட்சியில கேஸ் விலை 450 ரூபாய்க்கு வித்துது. இப்போ பாருங்க கேஸ் விலை எவ்வளவுக்கு உயர்ந்திருக்கு. திருப்பி எல்லாம் விறகடுப்புக்கே திருப்பி போய்கிட்டு இருக்க காலம் இந்தியாவுல. நீங்க எப்படி சொல்றீங்க? பாரதிய ஜனதால என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப கேஸ் சிலிண்டர் ஒரு 6 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் முன்னாடி போன் நம்ம பதிவு பண்ணா 20 நாள் 25 நாளைக்கு அப்புறம் தான் வரும். இன்னைக்கு போன் பண்ண உடனே மறுநாளே வருது தானே? அது வருது. அந்த 20 நாளுக்குள்ள நீங்க காசை சேர்ப்பீங்க. இந்த ஒரு நாள்ல வருது, காசு எவ்வளவு கொடுக்குறீங்கன்றதான் எங்களுடைய கேள்வி. மக்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் கொடுக்கறோம் இல்ல, எவ்வளவு விலைக்கு கொடுக்குறோம் அப்படிங்கறது ஒண்ணு இருக்குல்ல. நீங்க 1200 ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர் விற்கிறீங்க. ஒரு சாதாரண மனுஷன் கொரோனா காலகட்டத்துல மக்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்போ அந்த 1000 ரூபாய்ங்கிறது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறது அப்போ தெரிய வந்துச்சு இல்ல. சோ நீங்க நீங்க நாள் கணக்க சொல்றீங்களோ தவிர்த்து அந்த பணத்தினுடைய மதிப்பை நீங்க பாக்குறது இல்ல. அதே மாதிரி பெரும் முதலாளிகளுக்கு நீங்க எவ்வளவோ கோடிகள் வரி சலுகைகள் கொடுத்தீங்க அவங்களுடைய கடன்ல இருந்து. ஆனா நம்மளுடைய தொழிலாளர்களுக்கு, விவசாயிகளுக்கு, படிக்கிற மாணவர்களுக்கு கிடைச்ச ஸ்காலர்ஷிப்பை கூட நீங்க இல்லாம பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு எஸ்சி எஸ்டி ஸ்காலர்ஷிப் இல்ல. நேராக தேர்தலை சந்தித்து ஆட்சிக்கு வரவில்லை. பின்வாசல் வழியாக அடுத்த கட்சியினுடைய ஆட்சியை கவிழ்த்து பேரம் பேசி, குதிரை பேரம் பேசி அதுக்கப்புறம் தான் ஆட்சிக்கு வராங்க. ரயில் மறியல்ல ஈடுபட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க? அவங்களுக்கு என்ன சிவப்பு கம்பளம் விரித்தா வர வைக்கிறீங்க? அவங்க வர இடத்துல ஆணி அடிக்கல. விவசாயிகளுக்கு அந்த 6000 ரூபாய் தொகை ஏதோ பாரதிய ஜனதா ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் விவசாயிகளுக்கு இந்த இப்ப அவங்க ஆட்சி இருக்கு. எத்தனை விவசாயிகள் அதனால
பயன்பெற்றிருக்காங்கன்ற கணக்கு உங்கள்கிட்ட கொடுக்க முடியுமா? உங்ககிட்ட எந்த கேள்வி, எந்த பாஜகவுடைய டேட்டாவை கேட்டாலும் நோ டேட்டா ஃபவுண்ட் அப்படிங்கிற பதிலை தவிர வேற ஏதாவது வருமா? வாயை மட்டும் வடை சுட்டே வந்து ஒரு ஆட்சியை 10 வருஷம் நடத்திட முடியும் அப்படின்னா அது பாஜக ஆட்சியிலையும் இது ரொம்ப பெரிய வார்த்தைகள் இல்லையா? 10 ஆண்டு காலம் ஆண்டிருக்கிறாங்க, பல மாநிலங்கள்ல இப்போ வெற்றி பெறாங்க. அப்படிலாம் இருக்கும்போது பாரதிய ஜனதா 10 ஆண்டு ஆட்சியில எதுவுமே இல்லைங்கிறது ஒரு பெரிய வார்த்தை இல்லையா? பல மாநிலங்கள்ல வந்து அவங்க ஆட்சியில இருக்காங்க அப்படிங்கிற எந்த காலகட்டத்திலையும் அவர்கள் வந்து நேராக தேர்தலை சந்தித்து ஆட்சிக்கு வரவில்லை. பின்வாசல் வழியாக அடுத்த கட்சியினுடைய ஆட்சியை கவிழ்த்து பேரம் பேசி, குதிரை பேரம் பேசி அதுக்கப்புறம் தான் ஆட்சிக்கு வராங்க. உங்களுக்கு அது கர்நாடகால நடந்தது, மகாராஷ்டிரால நடந்தது, வரிசையை தொடர்ந்து அவங்க அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பேரம் பேசுறது, பொய் சொல்றது, இதை தவிர வேற பாஜகவினருக்கோ இல்ல மோடி அவர்களுக்கோ எதுவுமே தெரியாது. அது மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் மக்கள் கவனித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நீங்க வந்து சாதாரணமா கடந்துட்டு போற விஷயம் இல்லைல்ல அது. மக்கள் வந்து அன்றாட அவர்களுடைய வாழ்க்கையில பட்டுக்கிட்டு இருக்க துயரங்கள் அதெல்லாம் மக்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு ஞாபகம். தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதாக்கு இருக்கக்கூடிய களம்ன்றது ஒன்றாகவும் மற்ற வட இந்தியாக்கள்ல பாரதிய ஜனதாவுடைய கணக்கு ஒன்றாகவும் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏற்கனவே 400 இடங்களை நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்ற மாதிரிலாம் பிரதமர் பேசினதை பார்த்தோம். வட இந்தியால பாரதிய ஜனதாக்கு எந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கு? வட இந்தியாவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொல்றேன்ல, இது வந்து காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மக்களினுடைய மனநிலை ஒன்றாகத்தான் இருக்கிறது. அவர்களுடைய மனநிலை இப்ப இருக்க ஆட்சி மாறணும், நமக்கு வேறு ஆட்சி வரணும், காங்கிரஸ் ஆட்சி வரணும், நம் மக்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறது அக்ராஸ் இந்தியா மக்களுடைய மனநிலை அப்படிதான் இருக்கு. நீங்க நான் தான் சொல்றேன்ல, எங்களுடைய தலைவரினுடைய இந்த யாத்திரையை நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அமேதி தொகுதியில அவருக்கு என்ன மாதிரியான வரவேற்பு, சிறுவர்கள் முதல் பெரியவர்களை வயதானவர்கள் வரை அவருக்கு வந்து அவ்வளவு பெரிய ஆதரவு கொடுக்குறாங்க. ராகுல் காந்தி தான் நமது நாட்டுக்கு இருக்கின்ற ஒற்றை நம்பிக்கை, இந்திய தேசத்தின் ஒற்றை நம்பிக்கை அப்படிங்கிறத வந்து மக்கள் தெளிவாக நம்புகிறார்கள். அதுதான் உண்மை. மத்திய பிரதேசத்துல ராகுல் காந்தி அவர்கள் போயிருக்கிற மாதிரி ஒரு காணொளி வருது. ஒரு பழங்குடி பெண்கள்கிட்ட இருக்காங்க, செருப்பு கூட நாங்க போட்டது கிடையாது அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் வருது. இது எல்லாமே வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாமே கடந்த 10 ஆண்டுகள பாஜக அப்படின்னு சுருக்கிட முடியும். 10 ஆண்டுகள்ல பாஜக அப்படின்னு சுருக்கிறத தாண்டி 10 ஆண்டுகள்ல தான் அவர்களுக்கு வெளியில தெரியுது, அவர்கள் படுகின்ற துன்பங்கள் வந்து அவர்களுக்கு தெரியுது. நீங்க இது யூபியில ஐ திங்க் மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் ஆர் சம்வேர் மகாராஷ்டிரா, எனக்கு சரியான இடம் தெரியல, ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர் மேல ஒரு அது வார்த்தையை சொல்றது கூட நமக்கு கூச்சமா இருக்கு. நீங்க யூரினேட் பண்ற ஒரு விஷயம் வந்து எந்த ஆட்சியில நடக்குது, எவ்வளவு கேவலமான விஷயங்கள்லாம் நடக்குது. நீங்க வந்து யூபியில எத்தனை தலித் பெண்களையும் சரி ஆண்களையும் சரி கட்டி வச்சு அடிக்கிற வீடியோ நாள்தோறும் வாரத்துக்கு ஒருக்கா நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். அதெல்லாம் வந்து ஒரு அரசாங்கம், எந்த அரசாங்கம் நடக்குதோ அந்த அரசாங்கம் அதை வந்து கண்டித்து கேட்டிருக்கணும்ல, அதை ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க? அதெல்லாமே ஏதோ பெண்கள் தொடர்ந்து எல்லாத்துக்குமே ஒரு ஆபத்தான ஆட்சி. அது உண்மைதானே? அதாவது காங்கிரஸ் வந்து மக்களை நம்பி மக்களுக்காக ஆட்சி செய்யும். பாஜக வந்து சிம்பிளா சொன்னா மதத்தை நம்பி மதவாதிகளுக்கு மட்டுமே ஆட்சி செய்யும். அதுதான் உண்மை, அதுதான் வந்து ரியாலிட்டி. மதவாதிகள்னா அப்ப இந்துக்களுக்கான அரசுன்னு சொல்றீங்களா? அப்போ அதாவது இந்துக்களுக்கான அரசு எல்லா கட்சியும் தான் கொடுக்கும். இந்துக்கள் எல்லாருமே மதவாதிகள்ன்றதெல்லாம் கிடையாது. நான் தான், அதாவது அன்பே சிவம் படத்துல சொல்ற மாதிரி சொல்லணும்னா, நான் தான் கடவுள்னு சொல்லிட்டு சுத்துற குரூப் இருக்குல்ல, அவங்களுக்காக மட்டும்தான் பாஜக ஆட்சி செய்யுது. நீங்க ஒரு விஷயம் நீங்க நோட் பண்ணி பாருங்க, காங்கிரஸோட நிலை வந்து என்னைக்குமே தெளிவா இருக்கு. எங்களுடைய தலைவர் அன்னை சோனியா காந்தி அவர்களும் தெளிவாக சொல்லியிருக்காங்க, மதத்தை வைத்து நாங்கள் அரசியல் செய்ய மாட்டோம் என்னைக்குமே அப்படிங்கிறதுல எங்க கட்சியினுடைய கோட்பாடு அது. இப்போ அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழாவின் போது கூட நாங்க புறக்கணிச்சப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் சொன்னாங்க, நாங்க வந்து மதம் சார்ந்த எந்த மதம் வேறு அரசியல் வேறு, நாங்க வந்து இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்க மாட்டோம் அப்படின்னு தான் எங்களுடைய. விஜயதாரணி அவர்கள் காங்கிரஸ் விட்டு வெளியே போகணும்னா அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு பேட்டியில சொல்லும் போது, இங்க இருக்கிற 370 ராமர் கோயிலோ இது எதுவுமே காங்கிரஸ்க்கு எதிரானது கிடையாது, நாங்க அந்த ஐடியாலஜியோட தானே நாங்க பயணிச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் நினைக்கிறவங்க என்ன சொன்னா என்னன்றது எனக்கு இல்ல. அவங்க என்ன சொல்றாங்க, காங்கிரஸுக்கு இதுக்கு எதிராக நான் பேசுனது கிடையாது, காங்கிரஸ் இதோட. அப்ப அவங்க வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களையோ இல்ல தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியோட கொள்கையிலோ அவர்கள் படிக்கல, அவர்கள் வந்து அது சம்பந்தமாக எதுலயுமே பங்கேற்கல. அப்படி படிக்கல மேபி என்ன சொல்றது, அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு போதுமான அறிவு இல்ல. அப்படியா இருந்திருந்தா அவங்க போய் பாஜக சேர்ந்திருப்பாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் கூட எனக்கு இருக்கு. அவங்கள டைரக்டா அஃபெண்ட் இது பண்றேன்னு நீங்க நினைக்காதீங்க, மேபி அந்த அளவுக்கு அறிவு இருந்திருந்தா அவங்க அங்க போயிருந்திருக்க மாட்டாங்க. ராகுல் காந்தி அவர்களுடைய பரப்புரையில ஒரு முக்கியமான ஒண்ணு,
ஏன் இந்த இடத்துல ஒரு பெண்கள் நலன் சார்ந்த சில விஷயங்களை அறிவிச்சிருக்கிறாங்க. அது அது என்ன விஷயம்? குறிப்பா ஏன் இந்த இடத்துல பெண் வாக்காளர்களை குறி வைக்குதா காங்கிரஸ்? பெண் வாக்காளர்களை குறி வைக்கிறது இந்த தாண்டி ஒரு சமூகம் முன்னேறணும், ஒரு நாடு முன்னேறணும்னா கண்டிப்பா பெண்கள் முன்னேறணும் அப்படிங்கிறதுல வந்து எங்களுடைய கட்சி ரொம்ப தெளிவாக இருக்கிறது. ஏன்னா 33% இடஒதுக்கீடு மசோதாவை வந்து கொண்டு வந்தது எங்களுடைய தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள். அவர்களை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி திருப்பி இன்னும் பெண்களை முன்னேற்றணும் அப்படிங்கிற விஷயத்துல சாவித்ரிபாய் பூலே அவர்களுடைய பேர்ல ஒவ்வொரு மாவட்டத்திலும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு விடுதிகள், அதே போல ஒவ்வொரு மகளிருக்கும் 1,00,000 ரூபாய் இது பணம், அது இல்லாம நிறைய ஸ்காலர்ஷிப் எல்லாத்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சமூகத்துல என்னைக்குமே பெண்கள் முன்னேறினாதான் ஒரு சமூகமோ ஒரு நாடோ முன்னேறும் அப்படிங்கிறதுல எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து ரொம்ப முனைப்பா இருக்காரு. பாத்தீங்கன்னா பாரத் ஜோடோ யாத்திரையில கூட வாரம் ஒரு முறை சக்தி யாத்திரை அப்படின்னு நடத்தினாங்க. அதாவது பெண்களுக்காக பிரத்யேகமா அந்த யாத்திரையை நடத்தினாங்க. ஸோ இப்போ இந்த 2024 எலெக்ஷன்லயும் கூட பெண்களுக்கான நிறைய விஷயங்களை வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதாவது சாவித்ரிபாய் பூலே அவர்களுடைய பேர்ல ஒவ்வொரு மாவட்டத்திலும் வந்து விடுதிகள் அமைக்கப்படும். அதே போல ஒவ்வொரு தொழில் முனைவர்களுக்கு 1,00,000 நிதியுதவி வழங்கப்படும். அதே போல கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல 50% பெண்களுக்கு கொடுக்கப்படும். ஒவ்வொரு பஞ்சாயத்திலும் வந்து பெண்களுக்கு சட்ட ஆலோசகர்களாக ஒரு பெண்கள் நியமிக்கப்படுவர். அதே போல ஆஷா தொழிலாளர்களுக்கு இப்ப இருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன கொடுக்குறாங்களோ அதை விட டபுள் த டைம்ஸ் அவங்களுக்கு சேலரியாக கொடுக்கப்படும் அப்படிங்கிறதுல எல்லாத்துலயுமே எங்களுடைய தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காரு. மேலும் அது மட்டும் இல்லாம பெண்களுக்காக மட்டும் இல்லாமல் எல்லா தரப்பினர்களுக்காகவும் அவர்கள் பேசியிருக்காரு. அதாவது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போம். அதே போல எம்எஸ்பி ஒரு பயிருக்கும் வந்து எம்எஸ்பி ரேட்டை வந்து நாங்க என்ஷூர் பண்ணுவோம் அப்படிங்கறது முதற்கொண்டு விவசாயிகளுக்காக சொல்லியிருக்காரு. ஸோ இது எல்லாமே வந்து எங்களுடைய தலைவர் தொடர்ந்து ஒரு தரப்பினருக்கும், இளைஞர்கள், பெண்கள், விவசாயிகள், அதே போல தொழில் முனைவோர் எல்லாத்துக்கும் சேர்த்து, அதாவது ஒரு இன்க்ளூசிவான கவர்மெண்ட் அமைக்கணும், இன்க்ளூசிவா ஒரு விஷயம் செய்யணும் அப்படிங்கிறதுல வந்து காங்கிரஸ் கட்சி முனைப்போட செயல்படுது. மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு அதற்கு தகுந்த மாதிரியான வாக்குறுதிகளை நாங்க கொடுத்தோம். காங்கிரஸ் பொறுத்தவரையும் இப்போ மற்ற மாநிலங்கள்ல, இப்போ மற்ற மாநில இப்போ தமிழ்நாட்டில் டிஎம்கேடைய கூட்டணி இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது மற்ற மாநிலங்கள்ல எந்த அளவுக்கு இந்த காங்கிரஸை நம்பக்கூடிய நிலை இருக்கு? நீங்க இந்தியா அலையன்ஸை பாத்தீங்க. இப்போ அதுக்கப்புறம் தொடர்ந்து எல்லா மாநாடுகள் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ அகிலேஷ் யாதவ் அவர்கள் கூட எங்களுடைய யாத்திரையில கலந்துட்டாங்க. பீகார்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய மாநாடு, கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் மக்களுக்கு மேலான கூட்டம் அங்க இருந்தது. எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. ஸோ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கட்சியின் நிலைப்பாடு வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறது. அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எங்களுடைய தலைவர்கள் வந்து கூட்டாட்சி தத்துவத்தை மிகவும் நம்புகிறவர்கள். இந்தந்த மாநிலங்கள் இப்போ தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஒரு கூட்டணி அலைன்ஸ் ஓரளவுக்கு ஓகே ஆயிடுச்சு. இப்போ அடுத்த தேர்தல் வேலைகள் இப்படி பண்ணிட்டு இருக்கேன். இந்த தமிழ்நாடு போல அதுக்கு முன்னாடியே உத்தரப்பிரதேசத்துல பேசி முடிச்சுட்டாங்கல்ல. உத்தரப்பிரதேசத்தில் நடந்து முடிந்தது. அது போல டெல்லியில ஆப் கூட நடந்து முடிந்தது. அதே போல பீகார்லயும் இனிமேல் நடக்கும். அதாவது ஒரு மாநிலங்களாக இன்னும் தேர்தல் நாள் வர வர மித்த மாநிலங்கள்லயும் இந்த தொகுதி பங்கீடுகள், அது போல கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நிறைவு செய்யப்படும். காங்கிரஸ்க்கு எந்தெந்த மாநிலம் ஃபுல்லா எங்களுக்கு இந்த இடங்கள்ல எங்க கூட்டணி வலிமையா இருக்கு? இந்தியா கூட்டணி வலிமையா தான் தோழர் இருக்கு. அதாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய கூட்டணி பொறுத்த வரைக்கும் மக்கள் மீது நம்பிக்கை வைத்து உருவாக்கப்படுகிற கூட்டணி. மக்களுக்கும் எங்களது கூட்டணி மேல மிகுந்த நம்பிக்கை இருக்கு. வரக்கூடிய காங்கிரஸ் ஆட்சி அமையுது அப்படின்னாலும் காங்கிரஸ் இந்த வேலைகள்லாம் செய்யாமல் இருக்குங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? மோடி அப்படிங்கிற ஒரு வேல்யூ தான் அங்க காட்டப்படுது. அப்போ அதற்கு இணையாக ஒரு முகம் இங்க காட்டப்படுதான்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து இப்ப தேர்தல் நாட்கள்ல தான் நமக்கு தெரியும். இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா, மோடிக்கு எதிரான தலைவர் வந்து எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மட்டுமே. என்னைக்குமே அவர் வந்து அன்பை மட்டுமே மக்களுக்கு விதைக்கிற ஒரு தலைவராக இருக்கிறார். மக்கள் வந்து ராகுல் காந்தி அவர்களை, நான் சொன்னதுதான், காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரை இருக்க மக்கள் ராகுல் காந்தியின் மீது மிகுந்த அன்போடு இருக்கிறார்கள். அந்த அன்பினுடைய வெளிப்பாடு உங்களுக்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக தெரியும். பாஜக வந்து ஆளுநர்களை தங்களுடைய அதிகாரத்தை மீறி பயன்படுத்துது, மாநில அரசுகளை கலைக்கிறதுக்கும் இந்த மாதிரி தான் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து வைக்கப்படுது. அப்படி இருக்கும்போது இந்த செயல்கள்லாம் கடந்த காலங்களில் காங்கிரஸும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இன்னொரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுது. அப்படி இருந்தாலும்
வரக்கூடிய காங்கிரஸ் ஆட்சி அமையுது அப்படின்னாலும் காங்கிரஸ் இந்த வேலைகள்லாம் செய்யாதா, செய்யாமல் இருக்குங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? காங்கிரஸ் ஆட்சின்றது வந்து மக்களுக்கான ஆட்சி. மக்களுக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக காங்கிரஸை, அது இப்ப இருக்க கவர்னர்ஸ் எல்லாம் வந்து ஏஜென்ட்ஸா தான், பாஜகவினுடைய ஏஜென்ட்டுகளாக தான் இருக்கிறார்கள். இல்ல அது காங்கிரஸ் ஆட்சியில அப்படி இல்லையா? காங்கிரஸ் ஆட்சியில அப்படி இருந்திருக்கலாம். இனிமேல் அது நடக்காமையும் காங்கிரஸ் ஆட்சி பாத்துக்கணும். அந்த உத்தரவாதம் அது எங்களுடைய தலைவர் அதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. நான் தான் முன்னாடியே சொன்ன மாதிரி வி கோ வித் ஃபெடரல் சிஸ்டம். கூட்டாட்சி தத்துவத்தை முழுமையாக நம்புகின்ற ஒரு ஆட்சியா தான் எங்க ஆட்சி இருக்கு. எங்க தலைவரும் அதை வந்து தன்னுடைய எல்லா பேச்சுக்களையும் பரப்புரையும் அதை தெளிவாக வெளிப்படுத்தி சிஏ கொண்டு வரதா இருக்கட்டும், ஜிஎஸ்டி பாஜக கொண்டு வந்ததா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் முன்னாடி வந்து காங்கிரஸ் பண்ணதுதான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் அவங்க வைக்கிறாங்க. கரெக்ட் தான். நீட்டு கூட காங்கிரஸ் கொண்டு வந்ததுன்னு வந்து குற்றச்சாட்டுகள் சொல்லும். முட்டாள்கள் தான் அந்த குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. நான் அதுல வந்து தெளிவா காங்கிரஸ் வந்து கொண்டு வந்த நீட் தேர்வுலையும் ஆகட்டும், எல்லா சட்டங்கள்லையும் எங்களுடைய கோர்ட் என்ன, நாங்க என்ன ப்ரப்போஸ் பண்ணோம், ஆனா அதோட டிராஃப்ட் இப்ப என்னவா இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெளிவா பார்க்கணும். நாங்க மக்களுக்கு விரோதமா இருக்கின்ற அனைத்தையுமே எங்களுடைய காங்கிரஸ் கட்சி திரும்ப பெறும். அது மக்கள் விரோதம்னா நீங்க என்னென்ன சொல்லுங்க? தேவையில்லை அப்படிங்கிற மாநிலங்கள் ஜெயலலிதா அம்மையா இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுல நீட் நடந்துச்சா? இல்ல எங்களுடைய UPA 2 இருக்க வரைக்கும் இந்தியால எங்கேயாவது நீட் நடந்துச்சா? நீட் எந்த வருஷம் நடந்தது? 2016 தான் நடந்தது. சோ எல்லாமே வந்து ஒரு ஒரு ஃபால்ஸ் ப்ரொபகண்டா, ஒரு ப்ரொபகண்டா பண்ணி இதெல்லாம் காங்கிரஸ் கொண்டு வந்தது அப்படின்னு வந்து மக்களை மடைமாற்றுறாங்க. அதுதான் உண்மை. இவங்க வந்து செய்யற பொய்களையும் தப்புகளையும் வந்து காங்கிரஸ் பேரை சொல்லி மாத்திட்டு இருக்காங்க. ஆனா அதோட உண்மை நிலை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா யாருமே அந்த குற்றச்சாட்டை சொல்ல மாட்டாங்க. சிஏவா இருக்கட்டும், இப்ப ஜிஎஸ்டியா இருக்கட்டும், இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் ஒருவேளை அடுத்த காங்கிரஸ் ஆட்சி வருமோ இதையெல்லாம் திரும்ப பெறுவாங்க. எங்களுடைய முன்னாள் நிதியமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்கள் கூட போன வாரம் நடந்த பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு, ஜிஎஸ்டிக்கு வந்து மறுபடியும் ரீடிராஃப்ட் பண்ணுவோம் அப்படின்றதையெல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ கண்டிப்பா மக்களுக்கு எதிரான எந்த திட்டமாக இருந்தாலும் அதை காங்கிரஸ் திரும்ப பெறும். இல்ல பாரதிய ஜனதா கொண்டு வந்த 370 இருக்கட்டும், இது எல்லாமே திரும்ப பெறுவாங்க. மக்களுக்கு விரோதமா இருக்கின்ற அனைத்தையுமே எங்களுடைய காங்கிரஸ் கட்சி திரும்ப பெறும். அது மக்கள் விரோதம்னா நீங்க என்னென்ன சொல்லுங்க? மக்கள் விரோதமான உங்களுக்கு தான் தெரியும்ல என்ன நடக்குதுன்னு. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி. ரொம்ப நன்றி தோழர்.